Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Sudha. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருடைய வாழ்விலும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெற வேண்டும். கரும்பின் சுவை போல. நம்ம இன்னைக்கு பொங்கல் விருந்து செய்ய போறோம். பொங்கல் விருந்துக்கு மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், அது மட்டும் இல்லாம கொட்சு, சாதம், கூட்டு, ரெண்டு பொரியல் நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. நம்ம அப்படியே போட்டோன்னா பொங்கல் என்னென்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால் வறுத்து போட்டோன்னா சக்கரை பொங்கல் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இது நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு நிறைவாக ஊற்றிக்கணும். பொங்கல் பானையில் நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ நம்ம ஏன்னா இந்த அரிசியில் எல்லாமே என்னென்னா பொங்கி வரதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினா என்னென்னா பொங்கி வரும். அதனால் நான் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நிறைவாக நம்ம ஊற்றிட்டோம். இது கூட நம்ம பாசிப்பருப்பை முதலையே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது இப்போ பொங்கி வரும். இப்போது பொங்க போகுது. அதாவது பொங்கல் வைக்கிறப்ப எப்போவுமே கிழக்கு பொங்கணுங்கிறது நம்மளோட ஐதீகம். இப்போ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு பொங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்படி பாசிப்பருப்பு. எப்போவுமே பச்சரிசி என்னென்னா ரைஸ் நிறையா வரும். நம்ம ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. ஒரு 200 கிராம்ஸ் இருந்தாலே போதும். இந்த பொங்க பானைக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது நம்ம ஏலக்காய் பொடி, வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 ஏலக்காய் இருக்கும். பொடி போட்டுட்டு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கடைசியாக முந்திரி, திராட்சை தாளித்து, அதாவது நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது காஞ்சிருச்சு. இது ஒரு 20 முந்திரி கிட்ட எடுத்திருக்கேன். அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெய் அப்படியே உருகட்டும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிட்டோம். இது கூட முந்திரி, தேங்காய் எல்லாமே கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது நம்ம மிளகு பொங்கலுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். அதாவது அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும். அதனால் இதில் 1 2 3 4 5 6 7 8, அதாவது இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி தான் விட்டுருக்கேன். நம்ம பொங்கல் கொஞ்சம் கொலகொலன்னு வேணுங்கிறதுனால இன்னொரு 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கருவேப்பிலை. இதுக்கு முக்கியமானது பெருங்காயம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் பாசிப்பருப்பு, பச்சரிசி. இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொசுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து அதை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம மொச்சை ஒரு சின்ன கப் அளவுக்கு, அதாவது ஒரு 25 கிராம்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், கத்திரிக்காய்,
3 அல்லது 4 கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்குறோம், அதாவது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம், வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயம், மல்லி விதை. நம்ம இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகாயும் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வரமிளகாயும் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வறுத்துட்டோம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொச்சு சாம்பார் பொடி ரெடி ஆயாச்சு. நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 20 வெங்காயமாவது ஆட் பண்ணணும். டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதக்கிட்டோம். அடுத்தது நம்ம மொச்சை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இதை நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். கத்திரிக்காயும் மொச்சையும் வேகணும். கத்திரிக்காய், மொச்சை 2 நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி, பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளியினோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். நம்ம இந்த அளவுக்கு, அதாவது 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். இன்னுமே நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிச்சுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு கொச்சு. 4வதாக செய்ய போகிறது கொத்தமல்லி துவையல். கொத்தமல்லிக்கு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி துவையலுக்கு வந்து என்னென்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 3. அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சின்னதாக புளி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஈர்க்களவுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. புதினானா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதக்கணும், அதாவது நல்லா இலை சுருங்குற வரைக்கும் வதக்கணும். இதை வந்து லைட்டாக வந்து இந்த சூட்டுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா, அதாவது கொத்தமல்லி தழை வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடும்.
ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி துவையல் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் அரைச்சிட்டோம். கொத்தமல்லி துவையல் ரெடி. 5வது நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. தாளிக்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அவரைக்காயை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி. பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காயட்டும். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி. சொரக்காய் கூட்டுக்கு நம்ம ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் பருப்பு எடுத்துக்கலாம். அது கடலைப்பருப்பு. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டு அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறோம். 1 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு அரை ஈர்க்களவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சொரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து என்னென்னா பிஞ்சு சொரக்காய் தான் நம்ம எடுத்துருக்குறோம். முத்துனது எடுத்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது. கூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டுக்கு வாங்கினோன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது எடுத்துக்கலாம். அதாவது சின்னதாக மீடியம் சைஸில் எடுத்துட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதாவது காய் கலவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதே தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கொலையை வேக வைக்காமல் கொஞ்சம் நரநரன்னு தான் வேக வச்சுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. இது ஜஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறப்பவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சொரக்காய் கூட்டு ரெடி. நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுரைக்காய் கூட்டு ரெடி. சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாற்றிக்கலாம். சுரைக்காய் கூட்டு ரெடி. மசால் வடைக்கு நம்ம பருப்பு வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்குறோம். இது வந்து என்னென்னா வடைப்பருப்புனே கடையில் கிடைக்கும். நம்ம இதை எடுத்து, அதாவது கடலைப்பருப்பு கிடையாது, வடைப்பருப்பு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவுக்கு. அதை அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய்
இஞ்சி, வரமிளகாய், சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம். இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மீதி இருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மசாலா வடைக்கணுன்னா கொஞ்சமாவது முழு பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வடைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தொளன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நிறையா குடிக்காது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணல, பட் இருந்தாலும் கொஞ்சம் தொளன்னு இருக்குது. அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு, ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போட்டால் என்ன ஆகுனா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. வடையை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டுனா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். வடையை எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. மசால் வடை ரெடி. பொங்கல் விருந்தில் நம்ம என்னென்ன சமைச்சிருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, சக்கரை பொங்கல், பாசிப்பருப்பு கொச்சு, மிளகு பொங்கல், கொத்தமல்லி துவையல், பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், சாதம், வடை, சொரக்காய் கூட்டு, அப்பளம். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 ஐட்டம் செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம படையெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம படையலுக்கு வந்து உப்பு வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், வடை, சாதம், கொத்தமல்லி துவையல், கொச்சு, அதாவது பாசிப்பருப்பு, கத்திரிக்காய், மொச்சை. அடுத்து சக்கரை பொங்கல், மிளகு பொங்கல், அப்பளம், கூட்டு. பொங்கல் விருந்தன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கிறேன். அனைவரும் பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி பொங்கல் விருந்து செஞ்சு எல்லாத்தையுமே அசத்துங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.